ப்ராசஸ்ல உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? பிகாஸ் மெட்டீரியல்ஸ் படிக்கும்போதா இருக்கட்டும், எக்ஸாம்க்கு ப்ரிப்பேர் பண்ணும்போதா இருக்கட்டும், ஹவ் வாஸ் த ப்ராசஸ் ஃபார் யூ? ஆக்சுவலி ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்கில் என்னோட ஜேர்னி பார்த்தீங்கன்னா எல்லா எக்ஸாமும் கொடுக்கணும், எந்தெந்த எக்ஸாம்லாம் இருக்கோ எல்லா எக்ஸாமும் எழுதணும் அப்படிங்கிற மாதிரி எல்லா எக்ஸாமுக்கும் அப்ளை பண்ணி எழுதிட்டு இருந்தேன். பட் அது தப்பு. நம்ம ஒரு எக்ஸாம் சூஸ் பண்ணோம்னா அந்த எக்ஸாமுக்கு மட்டும் நம்ம ஃபோக்கஸ்டாக இருக்கணும். மற்ற எக்ஸாம் எழுதலாம், பட் ப்ரிப்பரேஷன் வந்து ஒரு எக்ஸாமுக்கு தான் இருக்கணும் அப்படிங்கிறது வந்து எனக்கு இயர்ஸ் போக போக தான் தெரிஞ்சுது. அகாடமி உங்களுக்கு எந்த அளவுக்கு புஷ் பண்ணுச்சு? பிகாஸ் வெற்றி ஐஏஎஸ் அகாடமி இவங்க வந்துட்டு உங்களோட ஜேர்னில எந்த அளவுக்கு சப்போர்ட்டிவா இருந்தாங்க? ஆக்சுவலி நான் இந்த எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி குரூப் 2 எக்ஸாமுக்கும் நான் வெற்றியில தான் வந்து மெயின்ஸ் குரூப் 2 மெயின்ஸ் எக்ஸாமினேஷனுக்கும் வெற்றியில தான் நான் அப்ளை பண்ணியிருந்தேன். வெற்றியில தான் நான் ட்ரைனிங்கும் எடுத்துட்டு இருந்தேன். பட் ஐ குடன் கிளியர் தட் டைம். அதனால குரூப் 2 என்னால் கிளியர் பண்ண முடியல. மேபி என்னோட மிஸ்டேக்ஸாக இருந்திருக்கலாம். ஆனால் அதில் நான் லேர்ன் பண்ணிக்கிட்டது இதை நான் வந்து அந்த மிஸ்டேக்ஸை வந்து இந்த குரூப் 1ல நான் பண்ணக்கூடாது அப்படிங்கிறதுல ஐ எம் வெரி கிளியர். உங்களோட மென்டார்ஸ் அவங்க எல்லாம் எஸ்பெஷலி இன்டர்வியூக்கு மார்க் இன்டர்வியூஸ்க்கு எனக்கு வெற்றி தான் பயங்கர சப்போர்ட்டிவாக இருந்தாங்க. நம்ம வந்து தப்பாக கூட நம்ம ப்ரெசென்ட் பண்ணியிருக்கலாம் நம்மள இன்டர்வியூவில், பட் ஒரு நெகட்டிவிட்டி கூட நம்மளை வந்து அஃபெக்ட் பண்ணாமல் எல்லாமே பாசிட்டிவாக எப்படி நம்ம கிட்ட கொண்டு வரலாம் அப்படிங்கிறது இன்ஸ்டியூட்டில் வந்து நான் லேர்ன் பண்ணிக்கிட்டேன். அதே மாதிரி என்னை லோவாக ஃபீல் பண்ணவே வைக்கல. அதுதான் மெயின் வெற்றியில் நான் ஃபீல் பண்ணது.